ஆற்றுப்படை என்றால் என்ன? சங்க காலங்களில் வறுமையில் வாடுகின்ற புலவர்கள் அரசனை அடைவதற்கு செல்கின்ற பொழுது வழிகளில் தாங்கள் காண்கின்ற கேட்கின்ற எல்லாவற்றையும் சொல்லி அரசனின் புகழை பாடி பாடி பரிசை பெற்றுச் சென்றனர். இதற்கு ஆற்றுப்படை என்று பெயர். ஆறு என்றால் வழி, படை என்றால் படுத்துவது, அதாவது வழிப்படுத்துவது என்பது பொருள். ஆனால் நல்வழிப்படுத்த நினைக்கின்ற ஒருவனை பொருளுக்காக வழிபடுத்துவதை விட இறைவன் அருளுக்காக வழிப்படுத்துவது அவசியம் என்று உணர்ந்தார் நக்கீரர். அதாவது இந்த மனித வாழ்க்கை முடிவதற்குள் இந்த உயிர் இறைவன் அருளை பெறுவது எப்படி என்று சொல்லித் தருகிறார் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர். இந்த 6 படை வீடுகளும் முருகன் படைகளோடு வந்து தங்கினான் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது. பொருள் வேண்டி அரசரிடம் சென்றது போல் அருள் வேண்டி முருகன் ஆலயங்கள் செல்லுங்கள், நமக்கு வாரித்தரும் வள்ளல் முருகன் அல்லவா என்று சொல்கிறார் நக்கீரர்.